நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எமோஜிஸ் வச்சு எடிட் பண்ண போகிறது கைன்மாஸ்டரில் விவாகட்னு ஒரு ஆப்பு. அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிரியேட் இந்த இது போய்க்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் போயிட்டு அதில் நீங்கள் வந்து 1:1 ரேஷியோக்குள்ள பிளாக் ஸ்க்ரீன் பிளாக் இமேஜ் எடுத்துக்கோங்க. பிளாக் இமேஜ் எடுத்துகிட்டு அதை 15 செகண்ட்ஸ்க்கு லென்த் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே கைன்மாஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லும் அலைட் மோஷன் கைன்மாஸ்டர் மாதிரி தான் இருக்கும். 15 செகண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மியூசிக் ஆட் பண்ணிக்கணும். மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எமோஜிஸ் தேடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கிளிப்ஸ் எதையுமே தொடாமல் இருக்கிறதுக்காண்டி சைடில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து போட்டிருக்கோம் ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கும். ஸ்டிக்கர்ஸில் போய் ஜிஃப்பில் போயிட்டு அதில் போய் ஸ்டிக்கர்ஸ்ன்னு போகணும். அதில் போய் நீங்கள் எமோஜிஸ்ன்னு தேடினீங்கன்னா வரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மெயிலி தேவை, அது நம்ம சர்ச் பண்ணிக்குவோம். நமக்கு இந்த எமோஜிஸ் தான் தேவை. எடுத்து கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சு நமக்கு எவ்வளோக்கு பெருசு வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெருசு வச்சுப்போம் இமேஜாக. கரெக்டாக அந்த பீட்டு முடிகிற வரையும் கரெக்டாக அந்த அவ்வளோ லென்த்துக்கு வச்சுக்குவோம். எனக்குள்ளே பீட் முடியுது அதுக்கிட்ட வச்சுக்குவோம். வச்சுட்டு கரெக்டாக இது செஞ்சுட்டு இப்போ அந்த இது முடிகிற இடத்துலேருந்து இன்னொரு இது ஸ்டிக்கரில் போய் நம்ம ஜிஃப்பு சேட் எமோஜின்னு அடித்தா அதில் ஜிஃப் வரும். அதில் போய் நம்ம ஸ்டிக்கர்ஸ் போயிட்டு நமக்கு வந்து சோகமாக இருக்கிற மாதிரி அழுகிற மாதிரி இருக்கிற இது இமேஜ் வேணும். எமோஜி எடுத்தாச்சு. கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு கரெக்டான இதில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு டைமிங் கீப் அப் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 1.5 செகண்ட் வச்சுக்கோங்க. இன்னொன்று இதே மாதிரி ஜிஃப் சேடு ஜிஃப் ஸ்டிக்கர்ஸ்னு அடிச்சுட்டு பண்ணிங்கன்னா வந்துடும். இது க்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அதையும் கரெக்டாக டைமிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் விதமாக எடுக்கணும்னா கீழே நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கிறதுலே போய் ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும் ஆப்ஷனு. ஸ்டிக்கர் ஆப்ஷன் தொட்டால் கூட அதுலேயே நிறையா வருது. ஆனால் இந்த மாதிரி இந்த முன்னாடி இருக்க ஸ்மெயில் இமேஜ் மட்டும் அதில் வரல. அதனால் நான் அதில் போய் எடுத்தேன். இப்போ நீங்கள் இதில் போய் லைவ் எமோஜி 1 போகணும். லைவ் எமோஜி 1 போய் நம்ம தேவையான அந்த சேட் எமோஜி எடுத்துடணும். சேட் எமோஜி கரெக்டாக அந்த 14 செகண்ட்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா வந்துச்சு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக எப்போ நமக்கு இந்த க்ரை பண்ணுற ஆப்ஷன் அந்த இதுக்கிட்ட வருதோ அதில் எஃபெக்டில் போய் இது நார்மலாக போய் எஃபெக்டில் போயிட்டு அதில் ட்ரெண்டின்னு இருக்கும். அதில் போய் ஃப்ளாஷ் ஒயிட்டுன்னு இருக்கும். ஃப்ளாஷ் ஒயிட்டுன்ற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தால் வீடியோ இதாகும், எஃபெக்ட் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட லோகோ ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இப்போ நான் செஞ்சது எல்லாம் சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். இன்னும் இதுக்கு மேலே சூப்பராக பண்ணலாம் இந்த ஆப்பில். இப்போ நம்மளோட லோகோ ஆட் பண்ண போகிறோம். லோகோவே ஃபுல்லாக வச்சுட்டு லோவில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் ஆப்ஷனில் நம்ம ஸ்க்ரீன் கொடுத்துடணும். ஸ்க்ரீன் கொடுத்துட்டோன்னா அந்த பிளாக் கலர் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு வீடியோ.